வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவா கிட்ட வந்து சூரிய நாராயணன் கண்ணை முடிச்சு வந்து சொல்கிறாங்க, நீ பிறந்த ஹாஸ்பிட்டல் இங்கே தான், அங்கே போனீங்கன்னா உனக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை எடுத்து இந்திராணி அக்காட்ட நிரூபி, நீ தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசுனி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்க கபிலன் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை சிவா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் வாங்க நேரம் அதை பறித்து தீயிட்டு எரிக்கிறாங்க. அப்படியே சிவா அதில் கதறி அப்படியே வந்து அழுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா, நீ என்னைக்கும் அனாதை பையன்தான்டா அப்படின்னு வந்து கபிலன் வந்து சிவா கிட்ட வந்து சவால் விடுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடி பரபரப்பு கட்டம் தான். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சூரிய நாராயணன் கண்ணு முடிச்சிருவார் அப்படின்னு வந்து நம்ம அயலிக்கிட்டையும் சிவா கிட்டையும் அங்கோட டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மறைஞ்சு நின்று பார்த்த கபிலனுக்கு ஆத்திரமாக வருது, இவன் இறந்து போவான் அப்படின்னு வந்து என்றைக்குமே இவன் வந்து செங்குட்டூர் பரம்பரையோட வாரிசு அப்படின்னு வந்து இந்த சிவாயை நிரூபிக்க முடியாமல் அவன் கஷ்டப்படணும்னு நினச்சா, நான் கொல்ல துணிந்த அந்த சூரிய நாராயணன் வர இப்போ பொடிச்சிக்கிட்டானா, இப்போ வந்து என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரிக்க நேரம் அங்கே உள்ள கம்பவுண்டரை பிடிச்சி 1,00,000 ரூபா தாரேன், அந்த ஐசியூவில் இருக்க வர போட்டு தள்ளுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி விடுறாங்க. ஆனால் அதையும் மீறி நம்ம ஐசியூவில் இருக்க நேரம் அவரை போட்டு தள்ளதுக்கு வந்து அந்த கமாண்டர் வராரு. ஆனால் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு சிவாயும் அயலி அந்த இடத்துல போய் அவங்கள வந்து கொல்ல விடாமல் தடுத்து நிப்பாட்டிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சூரிய நாராயணன் கண்ணை முடிச்சு சிவாகியை கையை பிடிச்சிக்கிட்டு, நீ இவ்வளோ தூரம் உன் அப்பா யாருன்னு வந்து தெரிஞ்சுக்கிற, இவ்வளோ கஷ்டப்பட்டா, ஆனால் உன் அப்பா வந்து உன்னை ஏற்றுக்கிட மாட்டானா, அவனுக்கு இருக்க அவனை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது, என்ன மாமா சொல்லுங்கள், அதுதான் நான் தேடுறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நீ பிறந்த ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நீ பிறந்த, அங்கே போனீங்கன்னா உன்னோட பர்த் சர்டிஃபிகேட்டை நீ வாங்கிக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இது நல்ல ஐடியாவாக இருக்குது மாமா, என்னை நிரூபிக்க எங்கள் அப்பாவோட பையன்தான் நான் அப்படின்னு வந்து நிரூபிக்க நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பை தந்துருக்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அடிச்சு புரண்டு நம்ம சிவா பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து கேட்குறாங்க. என்ன பர்த் சர்டிஃபிகேட்டா, அதெல்லாம் இங்கே முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து ரூபாயை கொடுத்து அதையும் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு வந்து நம்ம சிவா களை இறங்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே கபிலன் வந்து சிவாயை வந்து தடுக்க களை இறங்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம சிவா வந்து போய் சேர்ந்துறாங்க. பர்த் சர்டிஃபிகேட் வேணாம், என்னோட பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குற நேரம் வெயிட் பண்ணுங்கள், தேடி கண்டுபிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தேடுறாங்க. நம்ம கபிலன் மறைஞ்சு நின்று என்ன நடக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வேடிக்கை பார்க்குறாங்க. எப்படியாவது அந்த சர்டிஃபிகேட் நம்ம கைக்கு வந்தாக்கணும் அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சிவா கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குற நேரம் கபிலன் மறைஞ்சிருந்து அதை பறித்து அதை அப்படியே தீ வச்சு எரிக்கிறாங்க. நம்ம சிவா அதை தடுத்து அப்படியே அணைக்கிறாங்க கையை வச்சு. இந்த பாருடா, என்றைக்குமே நீ அனாதை பையன்தான், அப்போ பேர் தெரியாதவன் தான், எங்கள் அப்பாவுக்கு நீ பையன் அப்படின்னு வந்து நிரூபிக்கவே முடியாதுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சவால் விடுறாங்க. அப்படியே நொந்துக்கிறாங்க, என்ன ஏன் இவ்வளோ சோதிக்க கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழுது துடிச்சிக்கிட்டு, இந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஒருத்தன் பிடுங்கிட்டான், தீயிட்டு எரிச்சிட்டான், எனக்கு வேறு சர்டிஃபிகேட் ஒன்று வேணும், பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. கிடைக்கும் சார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இன்னொரு சர்டிஃபிகேட்டையும் தூக்கி கொடுக்குறாங்க. நம்ம எப்படியோ நம்ம எரிச்சிட்டோம், இனி வந்து அனாதை பையன் நிரூபிக்க முடியாது அப்படின்னு வந்து தைரியத்தோடு இருந்த நம்ம கபிலனின் மூக்கை உடைக்கிறதுக்காக இன்னொரு சர்டிஃபிகேட் நம்ம சிவா வாங்கிறாங்க. அதை மறைச்சி அப்படியே கொண்டு வந்து நம்ம இந்திராணி கிட்ட வந்து காட்டுறாங்க. இந்த பாருங்கக்கா, இத்தனை நாள் போராட்டத்துக்கு பிறகு உண்மை இருக்குது, இந்த பாருங்க பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் போய் இதை உண்மையை நிரூபிக்கிறதுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன், நான் பிறந்த ஹாஸ்பிட்டலில் வாங்கினது அப்படின்னு பார்க்க நேரம் இந்திராணி பார்க்குறாங்க. சிவா உதயபெருமாள் மகன் சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்த்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. சித்தப்பா, சிவா வந்து உண்மையை நிரூபித்தான், உங்கள் பையன்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவனோட பர்த் சர்டிஃபிகேட்டை தூக்கி காட்டுறாங்க. நம்ம செல்வன் ஆகி வாயை பிளக்குறாங்க. ஐயையோ, உண்மை நிரூபிச்சுட்டே, இனி இவங்க தான் இங்கே இருப்பாங்களா, அப்போ அந்த சங்கரி சிவாவோட அம்மா தான் மூத்த பொண்டாட்டின்னு உரிமை வரும், நான் 2ஆம் தரம் தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து அவமானமாக இருக்குது மொத்த குடும்பத்துக்கும். அப்போ உதயபெருமாளின் மூத்த பையன் சிவா தான், கபிலனுக்கு இருக்க உரிமை சிவாக்கும் இருக்குது அப்படின்னு வந்து சொன்ன நேரம் நம்ம ரித்திகாவால் தாங்கிக்க முடியாது. ஒன்றை வந்து பிடாரி அப்படின்னு வந்து இந்த அயலியையும் சிவாயையும் நினச்சா மொத்தத்தில் அவங்க தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, மூத்த மகன் அப்படின்னு உள்ள பெருமையை பெறாங்க. நான் வந்து செகண்டாக இந்த விஷயம் என்னாலே தாங்கிக்கிட முடியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம்.
நம்ம சூரிய நாராயணன் பர்த் சர்டிஃபிகேட் மூலமாக வந்து உண்மையை நம்ம இந்த இந்திராணிக்கிட்ட நிரூபிக்க வச்சுட்டாரு. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலனுக்கு கோவமாக வருது. என்னடா நம்ம ஒன்றை எரிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டா என்ன ஒன்று வாங்கி அவன் கொண்டு நிரூபிச்சிட்டான். உண்மையை எந்த காலத்துலேயும் வந்து மறைக்க முடியாது போல் அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. அதே நேரம் பார்த்தோன்னா நம்ம அகிலாண்டேஸ்வரிக்கு வந்து சவால் விடுறாங்க வருமாக்கிட்ட. நீ வந்து என் அர்ச்சனாவை பற்றி எவ்வளோ தப்பாக நீ போட்டு விட்டாலும் சரி, உன்னை விட போகிறதில்ல. அர்ச்சனா என்னோட தோழி, அவளுக்கு ஒன்றுனா நான் கொந்தளிப்பேன். நான் இப்போ மலேசியா விட்டு இங்கே வந்துட்டேன். அவளுக்குள்ள மான மரியாதை இழந்து போனதெல்லாம் மீட்டு கொடுப்பேன்டா. உனக்கும் ஆப்பு வைப்பேன். என்னை பற்றி உனக்கு தெரியும் தானே அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அர்ச்சனாவின் பேரை கேட்டாலே எனக்கு எப்படி கோபம் வருதோ அதே கோபம் எனக்கு அந்த அகிலாண்டேஸ்வரி பேரை கேட்டாலும் வருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வருமா வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா கபிலன் வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போதான் இந்திராணியே கபிலா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து உதய பெருமாள் சித்தப்பாக்க மூத்த பையன்தான் சிவா நிரூபிச்சிட்டான். இனி அவன் எங்கேயும் போக தேவையில்லை. உனக்கு இருக்க அதே உரிமை இந்த வீட்டில் சிவாக்கும் அயலிக்கும் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் நான் கபிலனுக்கு ஆத்திரமாக வருது. அக்கா அப்படியெல்லாம் முடியாது. நான் ஈஸியாக இந்த வீட்டோட ஆண் வாரிசு நான் மட்டும்தான். அவனுக்கு தூக்கி கொடுக்க முடியாதுக்கா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் புரிஞ்சுக்க. உங்கள் அப்பாவோட மூத்த பையன் வந்து சிவா தான். ஏன் இதை வந்து சித்தப்பாவை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம செல்வநாயகி இந்திராணி தெரிஞ்சுதான் பேசியா, இவ்வளோ காலம் நாங்கள் தானே இருந்து அதுக்கு பிறகு எங்கே இருந்து பொத்துக்கிட்டு இவருக்கு இன்னொரு பையன் வந்துட்டான் அப்படின்னு எல்லாம் தூக்கி கொடுக்க முடியாது. இந்த வீட்டை பொறுத்தவரையில் கபிலனுக்கு தான் இந்த ஆண் வாரிசு, அவன் தான் மூத்த பையன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சித்தி நீங்கள் தான் தெரியாமல் சொல்கிறீங்கன்னா இப்படியா நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ சிவாக்கு அம்மாக்காக வாதாட வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். கண்டிப்பாக வந்து சிவா வந்து இந்த வீட்டோட பையன்தான் அப்படின்னு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டே வந்து தெரியவுது. அதுக்கு பிறகு ஏன் இப்படி வந்து நீங்கள் சொல்லுறிய அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் எனக்கு பையனோட உரிமையோ யான் உரிமையோ நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ரித்திகா வராங்க. பார்த்தீங்களா, நான் மாமாவை சந்தேகப்பட்டது கரெக்டாக தான் இருந்துச்சு. சிவாயும் அயலியும் இந்த வீட்டில் வந்து இவ்வளோ துள்ளி குதிக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சேன். ஆனால் இப்போ இந்த காரணம் தெரிஞ்சப்போ என்னால் இருக்க முடியதில்ல. ஏன் இந்த வீட்டுக்கு நான் தான் செங்குட்டூர் பரம்பரையோட மருமகன் நினச்சா இந்த அயலியும் இந்த வீட்டு மருமகளா அப்படின்னு வந்து கோபத்தில் வந்து கொண்டிக்கிறாங்க. அத்தை இதெல்லாம் என்னது, இப்படி கேடுகிட்ட வேலையை மாமா செய்து வச்சிருக்காரு அப்படின்னு வந்து உதயபெருமாளை வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம ரித்திவிகா. அந்த நேரத்தில் தான் நம்ம உதயபெருமாள் இந்த பாருங்க இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிடுறேன், சங்கரிக்கும் எனக்கும் பிறந்த பையன்தான் சிவா. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வீட்டில் கபிலருக்கு இருக்க அதே உரிமை வந்து சிவாக்கும் உண்டு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சிவாவை இன்னி போட்டு தள்ளிட வேண்டியதா. இந்த வீட்டை பொறுத்தவரையில் நான் மட்டும்தான் அப்படின்னு வந்து சிவாயை போட்டு தள்ள நம்ம கபிலன் வந்து ரெடி ஆகுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவாயை வந்து உதயபெருமாள் கெட்டி தழுவி வந்து அரவணைக்க தொடங்கிடுறாங்க.